ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த தமிழக முதல்வர் ஒரு திட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. 15,000 கோடி செலவுல எல்என்டியோட டேட்டா சென்டர் காஞ்சிபுரத்துல வைக்கிறதுக்கு டிவிகே கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆனா இதே ப்ராஜெக்ட 2021லயே டிஎம்கே கவர்மெண்ட் எம்ஓயு கொடுத்துட்டாங்க. அது ஏன் காஞ்சிபுரத்துல டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. டேட்டா சென்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தா நல்லது தானே, தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் நினைச்சீங்கன்னா அதை விட அதிகமா வறட்சி அடையும். ஏன்னா 1 மெகாவாட் இருக்கிற டேட்டா சென்டருக்கு ஒரு நாளைக்கு 65,000 லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் தேவைப்படும். 65,000 லிட்டர். அப்போ 90 மெகாவாட் இருக்கிற ஒரு டேட்டா சென்டருக்கு ஒரு நாளைக்கு 67,000 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இதை ஒப்பீடுக்கு சொல்லணும்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறான்னா 22 லட்சம் பேர் குடிச்சா எந்த அளவு வருமோ அந்த அளவு தண்ணி தான் இந்த ஒரு டேட்டா சென்டருக்கு தேவைப்படுது. எப்படி 22 லட்சம் பேர் குடிக்க வேண்டிய ஒரு நாள் நீரை இந்த ஒரு டேட்டா சென்டர் வெறும் ஒரு நாளைக்கு குடிச்சு தருது. இதே நீங்க ஒரு மாசத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. இன்னும் வளர்ச்சிங்கிற பேர்ல இன்னும் ஒரு 50 டேட்டா சென்டர் வந்தா தமிழ்நாட்டோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ரெண்டாவது கரண்ட் 90 மெகாவாட்னா 90,000 கிலோவாட், அதாவது 12 லட்சம் யூனிட். இதை ஒப்பிட்டு சொல்லணும்னா 4 லட்சம் வீடுகள் பயன்படுத்த வேண்டிய ஒரு கரண்ட்டை இந்த ஒரு டேட்டா சென்டர் மட்டுமே கன்சியூம் பண்ணுது. இதனால நமக்கு கரண்ட் பில்லும் கூட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா இதோட ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய டேட்டா சென்டர் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு டாக்ஸ் ஹாலிடேஸ் இருக்கு. அவங்க செலக்ட் பண்ற லேண்டுக்கு மானியம் இருக்குது. அவங்க கட்ட வேண்டிய கரண்ட் பில்லுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு எவ்வளவு வளைஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு வளைஞ்சு கொடுக்குறாங்க மத்திய அரசும் மாநில அரசும். ஆனா தமிழ்நாடு மக்களை பார்த்தாதான் என்னமோ அவங்களுக்கு அவ்வளவு ஏரணமா இருக்குது போல. இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. ஏன் பேராபத்துன்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி யூஎஸ்ல இருக்கிற டேட்டா சென்டர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அவங்களோட போக்கஸ் அப்படியே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்பி இருக்குது. சோ அவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அத்தனை திட்டங்களை அவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஏன் இந்தியாவை நோக்கி வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் இழிச்ச வாயிலாச்சு, எந்த கேள்வியும் கேட்க மாட்டோமே. நம்மளை கட்சி ரீதியா பிரிச்சிருவானுங்க, ஜாதி ரீதியா பிரிச்சிருவானுங்க, மத ரீதியா பிரிச்சுவானுங்க. நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு இந்த பொலிட்டிஷியன்ஸ் என்னைக்குமே ஜாலியா தான் இருப்பாங்களே ஒழிய நம்மளை ஒன்னா சேர்ந்து சிந்திக்க மட்டும் விடவே மாட்டாங்க. இதை நீங்க நல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க எந்த கட்சி சார்ந்தவங்களா வேணா இருங்க, ஆனா இது தமிழ்நாட்டின் நலம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் இந்த விஷயத்தை பத்தி வீடியோ பண்ணி பேசுங்க, அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். இல்ல நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.